அண்ணன் ஸ்டாலின் அமைச்சரவையில் அமைச்சராக இருக்கிறவர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். தமிழ்நாட்டினுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர். தமிழ்நாட்டினுடைய எக்கனாமிக் பொருளாதார நிலவரம் எப்படி இருக்கிறது என்று ஆய்வு செய்து வெள்ளை அறிக்கை வெளியிட்ட ஆற்றலாளர். திராவிட மகனும் திராவிட மாப்பிள்ளையும் அடித்து வைத்திருக்கிற கொள்ளைப்பணம் 30,000 லட்சம் கோடி எங்க இருக்கு, வெளிநாட்டில் இருக்குன்னு சொல்லிட்டார். அன்னைக்கு அவருக்கு நிதியமைச்சர் பதவியிலிருந்து கழட்டி ஒரு டம்மி போஸ்டிங் போட்டுட்டார். இவ்வளவு பெரிய ஊழல் நடக்கும். நிதி ஆயோக் கூட்டத்துக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் செல்லல. 4 முறை போகாத ஒரு 5வது முறை போகிறார். ஏன்? உதயநிதியினுடைய உற்ற தோழன் ஆகாஷ் பாஸ்கரர், விக்கிஷ் இவர்களுக்கு பேரில் அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தலாம். அடுத்த ரெய்டு இந்த உதயநிதிக்குன்னு தெரிஞ்சு போச்சு. என் மகனை காப்பாத்துங்கன்னு போனதுதான். திமுகவுக்கும் பிஜேபிக்கும் கள்ள உறவு இல்லை, உள்ள உறவே இருக்கிறது. நான் கேட்கிறேன், கலைஞர் கருணாநிதியினுடைய சிலையை அண்ணா சாலையில் திறந்து வைக்க உனக்கு வெங்கைய நாயுட தவிர வேற ஆள் கிடைக்கலையா? கலைஞர் கருணாநிதியினுடைய நாணயத்தை வெளியிடுவதற்கு ராஜ்நாத் சிங்கை தவிர வேற ஆள் கிடைக்கலையா? இப்போ கூட்டணியில இருக்கிறாங்க. இன்ன வரைக்கும் ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரத்துக்கு வரலையே, வரமாட்டாரு. இன்னைக்கும் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவர்களுக்கு தாவேகாவின் மீதுதான் காதல். கல்யாணம் செய்து கொண்டது வேண்டுமானால் திமுகவா இருக்கலாம், காதல் எங்க மேல, அந்த ஓட்டு எங்களுக்கு வரப்போங்க எங்க தலைவர் முந்தா நாள் சொல்லிட்டார். இப்போ திராவிட கட்சிகள் தொடர்ந்து வைக்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இவர் நடிகருக்கு இல்லாமல் கூட்டம் வருங்க, நடிகர் வந்தால் கூட்டம் வரதான் செய்யும். ஒரே ரத்தம்னு படம் நடிச்சோம்னா முதலமைச்சர் ஸ்டாலின் ஓடாது, உங்க மூஞ்சியவனும் பார்க்க தயார் இல்லை. இது திமுகவுக்கு இது ஒரு ஃபார்முலாவா? முதல்ல திரையில முகத்தை காட்டணும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அரசியலுக்குள்ள வரணும், அதுக்கப்புறம் ஒரு எம்எல்ஏ, ஒரு மேயர் பதவி, அப்புறம் ஆட்சி முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிறது. அதாவது கலையும் இலக்கியத்தையும் பயன்படுத்துறதுல தவறு இல்லை. அதை பயன்படுத்தி வெற்றி பெற்றதுல அண்ணாவுக்கும் பங்கு உண்டு, அதுல கலைஞருக்கும் பங்கு உண்டு. ஆனா நீங்க வந்து செல்வாக்கு இல்லாதவர்கள்ங்கிறது இப்ப விஜய் வந்த பிறகுதானே தெரியுது. தாவேகாவுக்கு இவ்வளோ கூட்டம் வருது, இவ்வளோ ஒரு மக்கள் எழுச்சி இருக்கு. ஒரு அடுத்த தலைமுறைக்கான தேர்தல் அப்படிங்கிறோம். இப்போ இருக்கக்கூடிய இந்த 75 வருட கட்சியை உடைக்கணும் அப்படிங்கிற ஒரு இளைஞர்கள் ஒன்று கூடியிருக்காங்க. இதை பத்தி ஒரு இடத்துல கூட ஸ்டாலின் பேசுறது இல்லை, எடப்பாடி அவர்களும் பேசுறது, உதயநிதியும் பேசுறது, யாரும் எடப்பாடி பேசுறது இல்லை. மேலும் இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள பாயிண்ட் ஆஃப் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். இப்போ இது வந்து ஒரு தலைமுறைக்கான தேர்தல் அப்படிங்கிறாரு விஜய் அவர்கள் ஒவ்வொரு மேடையிலும். அதான் டச்சிங்கான பாயிண்ட். ஆமா, இந்த ஒரு வார்த்தை, இந்த ஒரு தலைமுறைக்கான தேர்தலுங்கிறது, இதுக்கான அவசியம் என்ன? இப்போ தலைமுறைக்கான தேர்தல் அவசியம்னா 5239 மதுக்கடைகள் இருக்கின்றன. தினசரி குடிக்கிறவர்கள் 70 லட்சம் பேர். செத்தா குடிக்கிறான், பெத்தா குடிக்கிறான், நிச்சயதார்த்தத்துக்கு குடிக்கிறான், கல்யாணத்துக்கு குடிக்கிறான். இப்படி 1 கோடி பேர் குடிகாரர்கள். இந்த நிலைமை நீடிக்குமானால் 2, 3, 5 வருடங்களுக்கு பிறகு கணவனை இழந்த பெண்களினுடைய எண்ணிக்கை 1 கோடியாக இருக்கும். இதுதான் தலைமுறைக்கான தேர்தல்னு எங்கள் தலைவர் சொன்னது. போதையற்ற தமிழ்நாடு, அது கிடைக்க ஒரு மரியாதை வந்திருக்கு. ஊழலற்ற தமிழகம். அண்ணன் ஸ்டாலின் அமைச்சரவையில் அமைச்சராக இருக்கிறவர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். தமிழ்நாட்டினுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர். தமிழ்நாட்டினுடைய எக்கனாமிக் பொருளாதார நிலவரம் எப்படி இருக்கிறது என்று ஆய்வு செய்து வெள்ளை அறிக்கை வெளியிட்ட ஆற்றலாளர். மரபார்ந்த குடும்பத்தின் பிள்ளை. அவன் ஒரு சூரிய உதயத்தில் சொன்னான், திராவிட மகனும் திராவிட மாப்பிள்ளையும் அடித்து வைத்திருக்கிற கொள்ளைப்பணம் 30,000 லட்சம் கோடி எங்க இருக்கு, வெளிநாட்டில் இருக்குன்னு சொல்லிட்டார். அன்னைக்கு அவருக்கு நிதியமைச்சர் பதவியிலிருந்து கழட்டி ஒரு டம்மி போஸ்டிங் போட்டுட்டாங்க. இவ்வளவு பெரிய ஊழல் நடக்கும். இந்த ஊழலை ஒழிப்பேன்னு எங்கள் தலைவர் சொன்னதுக்கு பிறகு, தம்பி உங்கள்கிட்ட பதிவு செய்கிறேன், 7% ஓட்டு எங்களுக்கு ஏகிறீது. தொடர்ந்து அழுத்தங்கள் பல இருக்கு. என்ன வரிசையாக அவருக்கு அழுத்தங்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ கட்டுக்கடங்காத கூட்டத்தை பார்க்கும்போது இவர் வந்து பர்சனலாக இவர் வந்து நிலக்கொலையை வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜனநாயகன் படத்தை இவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த 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 ஒரு கோப்பு காட்சியை ரிலீஸ் பண்ணுறாங்க. அவங்க யார் பண்ணது, அது யார் பண்ணாங்க அப்படிங்கிறதும் தெரியாது தெரியாது. அப்படிங்கும்போது இப்போ இது ரிலீஸ் பண்ணி இப்போ இதன் மூலியமா ஒரு
ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, தன்னை வந்து இன்னும் அவங்க வந்து ஒரு ஒரு மாதிரி சைக்காலஜிக்கலாக அட்டாக் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான திட்டத்தை ஒவ்வொரு நாளும் வச்சுட்டு இருக்காங்க. ஒரு அஜெண்டா இருக்கா அவங்க ஒவ்வொரு நாளும் வச்சுருக்கேன். நான் இப்போ தொண்டாமுத்தூர் பொதுக்கூட்டத்தில் பேசுறது மேடு ஏறிட்டேன். மின் இணைப்பை துண்டிச்சிட்டாங்க. ஓகே, ஆமாம், ஜெனரேட்டரில் தான் நான் பேசுகிறேன். என்னால் ஜெனரேட்டரில் பேச முடியாது, ஏன்னா உரத்த குரல் எடுத்து பேசுகிறவன் நான். எனக்கு அது முடியாது. எனக்கு ஃபிசிக்கலாக நான் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கேன், முடியாது. முடிச்சாங்க. நான் பிறகு விழித்து பேசுகிற பொழுதே யாருடைய ஏவுதலுக்கோ பணிந்து மின்சாரத்தை மின் இணைப்பை துண்டித்த மின்வாரிய அதிகாரிகளை இன்னும் முடித்தேன், கூப்பிட்டு தான் பேசலாம். ஒவ்வொரு நாளும் தருவாங்க, இன்னும் வர வர அதிகம் தருவாங்க. எல்லாத்தையும் எதிர்கொள்வதுக்கு நாங்கள் தயாராகிட்டோம். இங்கே திமுக வந்து ஒரு பழி சொல்கிறாங்க, அதிமுக அதுக்கு பதில் சொல்கிறாங்க, அதிமுக ஒரு பழி சொல்கிறாங்க, திமுக அதுக்கு பதில் சொல்கிறாங்க. அதான், அதாவது திமுக இருக்கணும், இல்லைன்னா அதிமுக இருக்கணும். நான் ஸ்டாலின்கிட்ட கேட்குறேன், 505 தேர்தல் வாக்குறுதியில் ஒரு வாக்குறுதி என்ன? 5 ஆண்டு கால ஆட்சியில் கொள்ளையடித்தவர்களை குற்றவாளி கூண்டில் நிறுத்தி தண்டனை பெற்று தருவோம். குட்கா ஊழல்னு நீங்கள் தான் பேசுனீங்க, சிபிஐ என்கொயரியும் இருக்குது. விஜயபாஸ்கர் மீது என்ன நடவடிக்கை? கரூர் எம்ஆர் விஜயபாஸ்கர் மீது என்ன நடவடிக்கை? ஒரு 50,000 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டுறதுக்கான மணலை வீட்டு முற்றத்தில் கூச்சி வச்சுருந்தான் கேசி வீரமணி. அவருக்கு திருப்பத்தூரில் ஒரு ஹில்லுன்னு ஒரு ஹோட்டல், ஸ்டார் ஹோட்டல், ஏலகிரி மலையில் ஹில்லுன்னு ஒரு ஸ்டார் ஹோட்டல், ஓசூரில் ஹில்லுன்னு ஒரு ஸ்டார் ஹோட்டல். வருமானத்துக்கு சொத்து சித்தனா நாஞ்சில் சம்பத்து ஒரு தேசாந்திரினா என்கிட்டே விவரம் இருக்குது. நடவடிக்கை எடுத்தியா? ஊழல் செய்த அமைச்சர்கள் மீது ஏன் நடவடிக்கை இல்லை? 26 இடத்துல ரெய்டு பண்ணி கூட்டணியை கொண்டு வந்துட்டார் மோடி. யார? எடப்பாடி பழனிசாமி. அவன் 26 இடத்துல ரெய்டு பண்ணி கூட்டணியை கொண்டு வந்திருக்கானே. நீ இவனை ரெய்டு பண்ணி இவனை நீ கூண்டில் ஏற்றி நீ சிறையில் அடைத்திருக்க வேண்டாமா? கொடநாடு கொலை வழக்கு 5 பேர் கொல்லப்பட்டார்கள். அன்னைக்கு அதிகாரத்தில் இருந்தவர் மதிப்பிற்குரிய எடப்பாடி பழனிசாமி. இந்த கொலைக்கு அவருக்கு சம்பந்தம் இருக்குன்னு நான் சொல்கிறேன். அப்படின்னா இந்த கொலையை செய்தது யார்? இது யார் பொறுப்பேற்றுக் கொள்வது? அங்கே இருந்த செல்வத்தை கொள்ளையடித்தது யார்? 5 பேர் சாக வேண்டிய காரணம் என்ன? அந்த வழக்கில் இவரை கைது செய்யவோ இவரை குற்றவாளி பட்டியலில் சேர்க்காமையே தவிர்க்கிறிய ஸ்டாலின். என்ன காரணம்? என்ன காரணம்? அதிமுகவும் திமுகவும் தான் இருக்கணும், வேற யாரும் ஊடுருவக்கூடாது. ஊடுருவி விட்டார் என்பதை விட மக்கள் உள்ளங்களில் புகுந்து விட்டார் எங்கள் தலைவர் விஜய். இந்த திரும்ப சொல்ற மாதிரி திமுகவுக்கும் அதனால தான் நாங்கள் எங்க தலைவர் பாஜக மற்றும் பலர்னு தான் சொல்றாரு. இந்த பயிரோட சொல்லுது இல்லை எடப்பாடி கும்பல. அப்போ ரொம்ப தெளிவா யோசிக்கிறாங்கன்னு தோணுது. இப்போ திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இருக்க கள்ள உறவை கடந்த பிரச்சாரத்தில் அவர் பேசினார். மம்தா அவர்களும் இதை மென்ஷன் பண்ணி சொல்லிட்டாங்க. ஆமா, அப்படிங்கும்போது ஒரு 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 எப்படி சொல்றது, விஜய் அவர்கள் இந்த தேசிய அளவிலான ஒரு அரசியலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு, பண்ணுவார். ஏன்னா எங்களுக்கு அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பிஜேபி சொல்லியிருக்கோம். அதில் நாங்கள் இன்னும் பின்வாங்கலை. அது தேர்தல் முடிஞ்சோம் நான் தான் கூர்மைப்படுத்துவோம். ஏன்னா 4 முறை நிதி ஆயோக் கூட்டத்துக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் செல்லல. 4 முறை போகாத ஒரு 5வது முறை போகிறார். ஏன்? உதயநிதியினுடைய உற்ற தோழன் ஆகாஷ் பாஸ்கரன், விக்கிஷ் இவர்களுக்கு பேரில் அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தலாம். அடுத்த ரெய்டு இந்த உதயநிதிக்குன்னு தெரிஞ்சு போச்சு. என் மகனை காப்பாத்துங்கன்னு போனது தான். திமுகவுக்கும் பிஜேபிக்கும் கள்ள உறவு இல்லை, உள்ள உறவே இருக்கிறது. ஆமாம், நான் கேட்குறேன், கலைஞர் கருணாநிதியினுடைய சிலையை அண்ணா சாலையில் திறந்து வைக்க உனக்கு வெங்கைய நாயுடை தவிர வேற ஆள் கிடைக்கலையா? கலைஞர் கருணாநிதியினுடைய நாணயத்தை வெளியிடுவதற்கு ராஜ்நாத் சிங்கை தவிர வேற ஆள் கிடைக்கலையா? ஏன் ராகுல் காந்தியை கூப்பிட்டு வெளியிடலை? ஏன் சோனியா காந்தியை கூப்பிட்டு செல்ல திறக்கலை? அப்போ நீங்கள் டெல்லிக்கு அடிமை நீங்கள் தான். இப்போ கூட்டணியில இருக்கிறாங்க. இன்ன வரைக்கும் ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரத்துக்கு வரலையே, வரமாட்டாரு. இன்னைக்கும் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவர்களுக்கு தாவேகாவின் மீது தான் காதல். கல்யாணம் செய்து கொண்டது வேண்டுமானால் திமுகவாக இருக்கலாம், காதல் எங்க மேல, அந்த ஓட்டு எங்களுக்கு வரப்போகுது. எங்க தலைவர் முந்தா நாள் சொல்லிட்டார், வரப்போகுது. அப்போ இங்க இருக்கக்கூடிய தமிழக காங்கிரஸ் வேற யாராவது மூலியமா கண்ட்ரோல் பண்ணப்படுதா? செல்வ பெருந்தகை அல்ல அவன், செல்வ பெருந்தொகை. கேட்டீங்களா? அந்த செல்வ பெருந்தொகையை பயன்படுத்தி அவனை விலைக்கு வாங்கி அவர் அழுத்தம் கொடுக்க
ஒரு நன்றி உணர்ச்சி உள்ளவர் பண்பாளர் அண்ணன் சிதம்பரத்து மூலமாக காய் நகர்த்தி இதை தற்காலிகமாக இந்த ஆப்ரேஷனை பண்ணியிருக்காங்க. ஆப்ரேஷன் ஃபெயிலியர் ஆகிடும். ஓகே, இப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே தரக்குறைவான வார்த்தைகளை இப்போ எடப்பாடியை பற்றி உதயநிதி வைக்கிற வார்த்தையாக இருக்கட்டும், உதயநிதியை பற்றி திரும்பவும் எடப்பாடி அவர்கள் டைவர்ட் பண்ணுறது தாவேக்காவினுடைய பிரச்சாரத்துக்கு முன்னால் இவர்கள் காணாமல் போய் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இப்போ வந்து அது பெருசாகவே பேசப்படலை. ஏன்னா இப்போ வந்து விஜய் அவர்களுடைய பிரச்சாரம் இன்னைக்கு இருக்குது அப்படின்னா இங்கே திமுக என்ன பேசினாலும் எடுபடலை, அதிமுக என்ன பேசினாலும் அது எடுபட மாட்டேங்குது. அப்போது இந்த ஆனால் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க எங்களுக்கும் அதிமுகவும் தான் போட்டி இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை, அதை தான் எங்கள் தலைவர் உடைச்சிட்டாரு. அது தமிழ்நாடு பார்த்துட்டு இருக்கு. இன்னைக்கு ஸ்டாலின் வந்து எடப்பாடியையும், எடப்பாடி வந்து ஸ்டாலினையும் ஒருமையில் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மட்டமான, இந்த மலிவான, கேவலமான அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். இவ்வளோ பெரிய கூட்டம் வருது நமக்கு, இவ்வளோ பெரிய தாவேக்காவுக்கு இவ்வளோ கூட்டம் வருது, இவ்வளோ ஒரு மக்கள் எழுச்சி இருக்குது. ஒரு 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 அடுத்த தலைமுறைக்கான தேர்தல் அப்படிங்கிறோம். இப்போ இருக்கக்கூடிய இந்த 75 வருட கட்சியை உடைக்கணும் அப்படிங்கிற ஒரு இளைஞர்கள் ஒன்று கூடியிருக்காங்க. இதை பற்றி ஒரு இடத்துல கூட ஸ்டாலின் பேசுறதில்லை, எடப்பாடி அவர்களும் பேசுறது, உதயநிதியும் பேசுறது, யாரும் எடப்பாடி பேசுறதில்லை. நாங்கள் எடப்பாடி ஒரு பொருட்டாவே கருதலை. ஏன்னா அதிமுக ஜெயலலிதா காலத்தில் 45% ஓட்டு இருந்துச்சு. அந்த கட்சிக்கு இன்றைக்கி ஓட்டு சதவீதம் 18 தான். ஏன்னா அந்த கட்சியில் தென்பாண்டி மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்ற ஒரு 3,42,000 ஓட்டு பலாப்பழம் சின்னத்தில் வாங்கிய அண்ணன் ஓபிஎஸ் எந்த நிபந்தனையும் இல்லாமல் நான் கட்சியில் சேருகிறேன்னு சொன்ன பொழுது அவரை சேர்க்கலை. ஒன்றும் எனக்கு வேணாம், எனக்கு ஒன்றுமே வேண்டாம், அதிமுக ஒன்றாக இருந்தால் போதும், நீங்கள் நன்றாக இருந்தால் போதும்னு சொல்லி 36 ஆண்டு காலம் ஜெயலலிதாவுக்கு வானமாகவும் இருந்தவர், சிறகாகவும் இருந்தவர் சசிகலா. அவரை சேர்த்துக்கிட்டார். அந்த அம்மா தான் இவனை முதலமைச்சர் ஆக்குனது. நன்று ஆற்றலுள்ளும் தவறுண்டு, அவரவர் பண்பறிந்த ஆற்றா கடைன்னு ஒரு குரல் இருக்கு. நன்மை செய்தலையும் தவறு இருக்கு. நன்மை செய்தாங்க எடப்பாடிக்கு, அவன் தவறு செய்துட்டான், அது தவறுன்னு இப்போ அந்த அம்மா உணர்றாங்க. அது மாதிரி டிடிவி தினகரன் அவன் 2,90,000 ஓட்டு வாங்கினான் தேனியில். அவனையும் கழட்டி விட்டுட்டாங்க. அவன் எடப்பாடி பழனிசாமியோட கூட்டு சேர தற்கொலைக்கு சமம்னா தற்கொலை செய்துட்டான். இப்போ தற்கொலை செய்து முடிச்சுட்டான். அவன் கட்சி அம்மனம் ஆயிடுச்சு. அதனால தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மாற்றம், அது ஒரு தலைவர் தேவைப்பட்டார். அந்த தேவையை இட்டு நிரப்ப காலம் தந்த மகத்தான நன்கொடை எங்கள் தளபதி விஜய். இப்போ திராவிட கட்சிகள் தொடர்ந்து வைக்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இவர் நடிகருக்கு எல்லாமே கூட்டம் வருங்க, நடிகர் வந்தால் கூட்டம் வரதான் செய்யும், ஒரு சாதாரண ஒரு துணை நடிகர் வருவாங்க, துணை நடிகர் கூட தான் கூட்டம் வருது அப்படிங்கிற மாதிரி திரும்ப இந்த கேலி போக்கும் கிண்டல் போக்கும் வச்சுட்டு இருக்க திராவிட கட்சிகளுக்கு கூட்டத்தான் வரத்தான் செய்யும். அப்படின்னா எம்ஜிஆர் வந்து ஜெயிச்சாரு, நீங்கள் என்ன தூக்கில் தொங்கிட்டீங்களா? அண்ணாவே அதிகாரம் பூசி நடித்தாரு, அண்ணா விமர்சிப்பீங்களா? அண்ணாவே நடிகமணி டிவி நாராயணசாமி, லட்சிய நடிகர் SSR இவங்களை பயன்படுத்திக்கிட்டாரே, அதுக்காக அண்ணாவை குறை சொல்லுவீங்களா? கலையும் இலக்கியமும் மக்களுக்காக. உதயநிதியும் நடிகர் தான், உதயநிதியும் நடிகர் தான், அன்பின் பொய்யாமொழியும் நடிகர் தான். உங்களுக்கு எடுபடலை, உங்கள் மூஞ்சியை எவனும் பார்க்க தயார் இல்லை. நீங்கள் ரொம்ப செலவு பண்ணி மாமன்னன் படத்துக்கு பேரே மாமன்னன்னு போட்டாங்க. ஒரு புகழ்பெற்ற இயக்குனர் அவருக்கு பேர் வச்சு அந்த புகழையே வச்சு படம் எடுத்து அதில் மாரி செல்வராஜா வச்சு அதில் வடிவேலையும் சேர்த்து நல்லா பார்த்தாங்க. ஓடலை. ஒரே ரத்தம்னு படம் நடித்தவன் தான் முதலமைச்சர் ஸ்டாலின். ஓடலை. அது உங்கள் மூஞ்சியவனும் பார்க்க தயார் இல்லை. இது திமுகவுக்கு இது ஒரு ஃபார்முலாவா? முதல்ல திரையில் முகத்தை காட்டணும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அரசியலுக்குள்ளே வரணும், அதுக்கப்புறம் ஒரு எம்எல்ஏ, ஒரு மேயர் பதவி, அப்புறம் ஆட்சியை முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிறது. அதாவது கலையும் இலக்கியத்தையும் பயன்படுத்துறதுல தவறு இல்லை. அதை பயன்படுத்தி வெற்றி பெற்றதில் அண்ணாவுக்கும் பங்குண்டு, அதில் கலைஞருக்கும் பங்குண்டு. ஆனால் நீங்கள் வந்து செல்வாக்கு இல்லாதவர்கள்ங்கிறது இப்போ விஜய் வந்த பிறகு தானே தெரியுது. இந்த தாவேக்காவுடைய எழுச்சி உண்மையிலே திராவிட கட்சிகளுக்கு ஒரு பயத்தை உருவாக்கியிருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், பயம் இல்லை, அதிர்ச்சி. இப்போ என்ன மாதிரியான தேர்தல் நம்ம எதிர்கொள்ள இருக்கிறோம்? 23ஆம் தேதி 91% ஓட்டு பாண்டிச்சேரியில். ஆமாம், அதே மாதிரி இங்கே வரும்.
எம்ஜிஆர் அவர்களும் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது முதல்ல பாண்டிச்சேரியில் ஜெயிச்சுட்டு தான் திரும்ப இங்கே வந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாண்டிச்சேரியில் ஆட்சி அமைச்சு ராமசாமி என்பவரை முதலமைச்சர் ஆக்கிட்டு தான் தமிழ்நாட்டுக்கு வந்தார். திரும்ப அந்த வரலாறு சரித்திரம் திரும்புகிறது. ஓகே, ஹிஸ்டரி இட் செல்ஃப் ரிப்பீட். இப்போ அடுத்து இருக்கிற நாட்கள் எப்படி இருக்க போகுது? உங்களுடைய பயணம் எப்படி இருக்குது? தலைவர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு? பரபரப்பாக இருக்கு. நான் இன்னைக்கு ஆர்கே நகரில் பேச போகிறேன், எழும்பூரில் பேச போகிறேன், நாளைக்கு வேலூரில் பேச போகிறேன், நாளை மறுநாள் இந்த தொகுதி விருகம்பாக்கம் தொகுதி. இங்கே ஒரு பகல் கொள்ளைக்காரன் தான் எம்எல்ஏ இருக்கான். வழிப்பறி கொள்ளைக்காரனை விட மோசமானவன். நீங்கள் முக்கியமாக முன்னாடி வைக்கிறது உங்கள் பிரச்சாரத்தில் இங்கே திமுகவுடைய ஊழலும் அதிமுகவுடைய இந்த அவங்க செஞ்ச அதிமுக பற்றி நான் பேசுறதே இல்லை, திமுகவுடைய ஊழலை முன்னாடி வச்சு தான் பேசுகிறேன். இல்லை விஜய் அவர்களுடைய எங்கள் தலைவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றி. இன்னைக்கு இன்னும் நேற்றை முந்தானில் ஒன்று சொன்னார், எம்ஜிஆர் ஒன்று இல்லையேன்னு ஏங்குறீங்களா, காமராஜர் இல்லையேன்னு கவலைப்படுறீங்களா, அண்ணா இல்லையேன்னு கவலை இருக்கா, அதை தீக்கத்தான் நான் வந்திருக்கேன்னு சொன்னார். மதிக்கிற தலைவர்கள்னு ஒரு பட்டியல் போட்டார். தேசியத்தையும் தெய்வீகத்தையும் இரு கண்ணாக கொண்ட பசுமன் முத்துராமலிங்க தேவர், பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்காக மரணத்தை முத்தமிட்ட மாவீரன் கட்டபொம்மன், ஒண்டி வீரன் இமானுவேல் சேகரன் என்று இந்த சமூகத்திற்காக பாடுபட்ட தலைவர்களையெல்லாம் இன்றைக்கி வரிசைப்படுத்தியிருக்காருன்னா இவங்க பேரையெல்லாம் ஒரு நாள் கூட இவங்கெல்லாம் சொன்னதில்லை. ராணி வேலு நாச்சியாரை சொன்னதே இல்லை, கிடையாது. தமிழ்நாட்டின் வரலாற்றில் ஒரு கட்சி பெண்களை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட முதல் தலைவன் எங்கள் தலைவர். இது பெண்கள் மத்தியில் பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தியிருக்கு. 23ஆம் தேதி பார்க்க போறீங்க. தொடர்ந்து உங்களுடைய இந்த பயணம் சிறக்கிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். திரும்ப நம்ம எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு நாள் நம்ம சந்திப்போம். உங்களுக்கான எங்களுடைய வாழ்த்தும் தெரிவிச்சுட்டு உங்களுடைய கேள்விகளுக்கு மிக தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார். நன்றி. மேலும் இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள பாயிண்ட் ஆஃப் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.